விடாமுயற்சி படத்துல இருந்து 11/8க்கு டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த டீசர் முழுக்கவே விஷுவல் சூப்பர் கிளாரிட்டியோட தரமா இருந்தது. ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் கொடுத்தது. ஏன்னா இது ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவல். டீசர் ஓபனிங்லயே ஆக்ஷன் கிங் யாரியோட ரெஜினாவோட ஈவிலான ஸ்மைலோட தான் இந்த டீசர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஏகே அவர்களை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏகேவும் த்ரிஷாவும் இருக்கிற போர்ஷன் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் அவங்களை தேடி அலையிற பயணம் தான் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி இந்த டீசர் பார்க்கும்போது ஓரளவுக்கு தோணுது. பிரேக் டவுன் படத்தோட தழுவல்னால எடுக்கப்பட்ட ஒரு படம். இது ஒரே நாள்ல நடக்கிற படம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இந்த டீசர் முழுக்கவே யாருக்குமே டயலாகே கிடையாது. ஒரு இடத்துல மட்டும் எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போதும் உன்னை நம்பு அப்படிங்கிற ஒரு கோட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வர அந்த பிஜிஎம் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட கடவுளே அஜித்தே அப்படின்னு விஸ்வாசம் படம் வந்தப்போ தியேட்டர் செலிப்ரேஷன் மதுரையில நடந்தது இல்லையா, அதே மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ட்ரம்ஸ் பீட்டை கொஞ்சம் அப்படியே டோன் டவுன் பண்ணி ஒரு இடத்துல விக்டரி, இன்னொரு இடத்துல முயற்சி அப்படின்னு கத்துன மாதிரி தான் இருந்தது. அண்ட் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, நிறைய பேருக்குமே தோணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த டீசர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த பொங்கல் தலை பொங்கலா அமையும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.